அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட இப்படி சொன்னாங்க, நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது அப்படின்னாங்க. இதை கேட்டவனாங்கிறத சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த முஆத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம பேசுறதுக்கெல்லாமா பிடிக்கப்படுவோம் அப்படின்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனிதனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை மக்களை கொண்டு போய் நரகத்துல முகம் குப்புற தள்ளிடுது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன பேசுறோம், எப்படி பேசுறோன்றத ரொம்ப கவனமா பேசணும் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை தான் பெரிய இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகளை செய்து வணக்க வழிபாடுகளில் உயர்ந்து நிற்கிற நன்மக்களையும் கொண்டு போய் நரகத்துல சேர்த்துருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, அதனாலதான் சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல இப்படி சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் மலக்குகளை கொண்டு நாம் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். பெருமக்களே, நமக்கு முன்னால கேமரா இருக்குது, கேமரா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு செயலை எவ்வளவு கவனமா நம்ம செய்வோம், அவங்க பாத்திரக்கூடாது இவங்க பாத்திரக்கூடாது என்பதாக. ஆனால் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய கேமரா மலக்குகளை கொண்டு நாளை மறுமையில் அடியான்ட்ட காட்டும் போது அவன் சொல்லுவான், நான் இதெல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்னு அல்லாஹ் சாட்சியை கொண்டு நிப்பாட்டிடுவான். அதனால நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளை கைரான வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக வெளியாக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எதை பேசினால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் நமக்கு ஹைர் என்று சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வெளியாக்குவோம். அதை வெளியாக்குவதற்கு அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் கிருபை செய்வானாக. பாக்கியமான சுவனத்தை அடைவதற்கு கிருபை செய்வானாக. நரகத்தை விட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.